வந்து இப்போ ஸ்ரேயஸ் ஐயர் வந்து சர்ப்ரைசிங்கா வந்து ரெட் பால் கிரிக்கெட்ல இருந்து பிரேக் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப அது வந்து எந்த லெவலுக்கு வந்து இப்போ இந்தியா ஏ டீமோட ஓடிஐ கேப்டன்ஸ் அதெல்லாம் வந்து பாதிக்கும்? ஏன்னா இப்ப அவர் தான் வந்து ஓடிஐ கேப்டனா இருந்திருக்காரு இந்தியா ஏ டீமுக்கு. இப்ப அவர் வந்து பின்னாடி ஆக்சுவலா அதனாலதான் அது பாதிச்சிருக்கே. இப்போ ஃபர்ஸ்ட் இந்தியா ஏ டீம் உடைய ஃபர்ஸ்ட் ஓடிஐ கேப்டனா ரஜத் படிதாரா போட்டாங்க. நம்ம ஆர்சிபி உடைய தங்க புதல்வன். ஆமா, 18 வருஷம் தவாண்டா தவத்தை முறியடிச்சிருக்காரு. எவ்வளவு பெரிய விஷயம். என்னதான் விராட் கோலி ஆனா அவன் ஆனா இவன் ஆனான்னு சொல்றதெல்லாம் முக்கியம் இல்ல, அந்த கேப்டன் வேணும். அந்த கேப்டன் இருந்தாதான் நீ ஜெயிக்க முடியும். விராட் கோலி கேப்டனா சாதிக்க முடியாத ரஜத் படிதார் கேப்டனா சாதிச்சிருக்காப்ல. சோ அவருக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கணும். பட் இந்தியன் கிரிக்கெட்ல அவருக்கு வந்து டெஸ்ட்ல கொஞ்சம் வாய்ப்பு கொடுத்தாங்க. அதுக்கு மேல அவருக்கும் வாய்ப்பு கொடுக்கல. ஏன்னு தெரியல. ஏன்னா வயசு தான் காரணம். அவருக்கு 32 வயசு ஆயிடுச்சு. ஓகேவா. ஸ்ரேயஸ் ஐயர் வந்து ரெட் பால் கிரிக்கெட்ல இருந்து பிரேக் கேட்டிருந்தாரு பிசிசிஐ கிட்ட. ஏன்னா அவருக்கு பேக் ஸ்டிஃப்னஸ்னாலையும். முக்கியமான விஷயம் என்னன்னா, ஸ்ரேயஸ் ஐயர் ஸ்கீம் ஆஃப் திங்ஸ்லயே இல்ல. ஸ்ரேயஸ் ஐயரை வந்து அவங்க இந்த வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஸ்குள்ளேயே கொண்டு வரல. அவர் வந்து ஒரு ஒயிட் பால் பிளேயரா மட்டும் தான் இந்தியா பாக்குறாங்க. அதுவும் ஓடிஐ பிளேயரா மட்டும் தான் பாக்குறாங்க. இதுதான் வந்து நிதர்சனமான உண்மை. ஆமா, அதனால அது அவருக்கு தெரிஞ்சிருச்சு. ஹர்திக் பாண்டியா மாதிரி அவரும் ரூட் எடுக்கிறாப்ல. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்கன்னா, ரெட் பால் கண்டிப்பா எல்லாருமே விளையாடியே ஆகணும்னு சொல்லி பிசிசிஐ வந்து எல்லாருமே ஆர்டர் போட்டிருந்தாங்க. ஆனா ஹர்திக் பாண்டியா மட்டும் என்ன பண்ணிட்டாருன்னா, நான் ரெட் பால் விளையாட போறது இல்ல, ரெட் பால் நான் ரிட்டையர் ஆயிக்கிறேன், I'll be concentrating only on white ball அனௌன்ஸ் பண்ணி வெறும் ஒயிட் பால் மட்டும் ஆடிட்டு இருக்காரு. ஓகேவா. எனக்கு தெரிஞ்ச அந்த ரூட்டை ஸ்ரேயஸ் ஐயரை எடுத்துட்டு வெறும் ஒயிட் பால் மட்டும் ஆடுவாரு. ப்ரூவன் ரெக்கார்டு இருக்கு அவருக்கு. அவர் வந்து ரஞ்சி ஜெயிச்சு கொடுத்திருக்காரு, சையத் முஸ்டாக் அலி ஜெயிச்சு கொடுத்திருக்காரு, விஜயசாரை ஜெயிச்சு கொடுத்திருக்காரு ஸ்ரேயஸ் ஐயர். சோ அதனால அவர்கிட்ட அவர் வந்து ஒரு பொட்டன்ஷியல் லீடர்ஷிப் கேண்டிடேட்டா இந்தியா பாக்குறாங்க ஒயிட் பாலுக்கு. ஸ்ரேயஸ் ஐயருக்கு அடுத்து, சுப்மன் கில்லுக்கு அடுத்து ஸ்ரேயஸ் ஐயர். ஆமா, எனக்கு தெரிஞ்சு சுப்மன் கில்லை விட ஸ்ரேயஸ் ஐயர் ஒரு பொட்டன்ஷியல் கேப்டனா தான் நானும் பாக்குறேன். T20ஸ்க்கும் சரி, ஒன் டேஸ்க்கும் சரி. இப்ப சுப்மன் T20 ஏசியா கப்பே நடக்குது. இதுல ஒன்னும் பெருசாலாம் பெர்ஃபார்ம் பண்ணல சுப்மன் கில் இடத்துல நீ யார வேணா ஆடி இருக்கலாம். நீ ஸ்ரேயஸ் ஐயரை கூட ஆடிக்கலாம். நீ வந்து சஞ்சு சாம்சனையே அபிஷேக் கூட ஆடிட்டு மிடில் ஆர்டர்ல ஸ்ரேயஸ் ஐயரை தாராளமணி ஆடி இருக்கலாம். இன்னும் ஸ்ட்ராங்கா இருந்திருக்கும் டீம். ஏன்னா ஸ்ரேயஸ் ஐயர் வெரி குட் பிளேயர் ஆஃப் ஸ்பின். சோ இதை தெரிஞ்சனால அவரா பொறுமையா விலகிறப்பல கூடி சீக்கிரமே ஹர்திக் பாண்டியா மாதிரி அவரும் நான் ரெட் பால் ஆட போறது இல்லைன்னு அனௌன்ஸ் பண்றதுக்கு கூடி சீக்கிரமே நடக்கும்ன்றது என்னுடைய கருத்து. அப்புறம் இந்த ஏ டீமோட ஓடிஐ கேப்டன் வைஸ் கேப்டன் அது யார் ஆவா கடைசியில? அதுதான் சொன்னாரு, ரஜத் கிட்ட தான் அந்த ஓடிஐ கேப்டன் கொடுத்திருந்தாங்க. இப்போ ஸ்ரேயஸ் ஐயர் இந்த மாதிரி சொன்ன உடனே ஆஸ்திரேலியாவுக்கு அகேன்ஸ்டா இந்தியா ஏ உடைய ஸ்குவாட்ல ரஜத் படிதார் ஸ்ரேயஸ் ஐயர் தான் கேப்டனு. ஸ்பெஷல் நோட்டபிள் பிளேயர்ஸ் நீ பார்த்தனா ஃபர்ஸ்ட் ஓடிஐல இந்தியா ஏல பிரப்சிம்ரன் சிங், ரியான் பராக், ஆயுஷ் பதோனி, சுயேஷ் ஷெக்டே, விப்ராஜ் நிகம், பிரியான் ஷாரியா, அபிஷேக் பூர், இவங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் ஓடிஐ ஸ்குவாட்ல இருக்காங்க. இந்த ஏசியா கப் முடிச்சுட்டு அந்த செகண்ட் ஓடிஐல போயிட்டு நம்ம திலக் வர்மா, அபிஷேக் சர்மா, ஹர்ஷித் ராணா, ஹர்ஷதீப் சிங் வந்து ஜாயின் பண்ண போறாங்க அந்த ஸ்குவாட்ல. சோ இட் வில் பி an interesting contest. ஃபர்ஸ்ட் மாதிரிலாம் இப்ப இல்ல. இப்ப வந்து லோக்கல் டொமஸ்டிக் டோர்னமெண்ட்ஸே வந்து இந்தியா ஏ ஆடுற மேட்சஸா இருந்தாலும் சரி, டொமஸ்டிக் டோர்னமெண்ட்ஸா இருந்தாலும் சரி, கரண்ட் இந்தியன் பிளேயர்ஸ் பிளஸ் ஐபிஎல் ஸ்டார்ஸ். ஐபிஎல் இப்ப நிறைய ஸ்டார்ஸ் வந்துட்டாங்க. அதனால இப்ப நான் மென்ஷன் பண்ண நேம் எல்லாருமே இவங்க எல்லாம் ஐபிஎல்ல பெரிய பிளேயர்ஸ். பிரப்சிம்ரன், ஷியான் செக்டே, பிரியான் ஷாரியா வந்து பஞ்சாப் ஃபைனல் வந்ததுக்கு மிக முக்கிய காரணம். ஓகேவா. சோ டொமஸ்டிக் டோர்னமெண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு. நிறைய பேர் ஃபாலோ பண்றாங்க, நிறைய பேர் அந்த மேட்சஸும் பாக்குறாங்க. சோ இட்ஸ் a good sign not only for Indian cricket like around the world. அப்புறம் ரச்சன் பதிந்தர் வந்து இப்போ வந்து இரானி கப்போட கேப்டனா வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஆமா, அதான் சொன்னல, இரானி கப்னா ஒண்ணும் இல்ல. இரானி கப் நிறைய பேருக்கு தெரியும். எப்பவுமே ரஞ்சி டிராஃபியோட சாம்பியன்ஸும் ரெஸ்ட் ஆஃப் இந்தியா ஸ்குவாடும் ஆடுவாங்க. இதுதான் இரானி கப். சோ விதர்பாவும் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவும் ஆடுறாங்க. இதுல ஸ்பெஷல் மென்ஷன் என்னன்னா, ரஜத் படிதார் வந்து கேப்டன், ருத்துராஜ் இஸ் பேக் இன் ரெஸ்ட் ஆஃப் இந்தியா ஸ்குவாட்ல. ருத்துராஜ் வந்து வைஸ் கேப்டன் ஆடுறாரு. இஷான் கிஷன் வந்து விக்கெட் கீப்பர் ஆடுறாப்ல. அது மட்டும் இல்லாம கலீல் அஹமது, ஆகாஷ் தீப், அன்ஷுல் கம்போஷ், லைக் இந்த மாதிரி ஸ்டார்ஸ் தான் வந்து இரானி கப்ல ஆட போறாங்க. லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி அந்த டுலீப் டிராஃபிலையும் ரஜத் படிதார் தான் ஜெயிச்சிருக்காப்ல, கப் எடுத்திருக்காப்ல. சோ இரானி கப்லயும் மழை மொத்தமா ரஜத் பதிந்தர் பக்கமே வருது போலயே. ஃபுல்லாவே எடுக்கிறதெல்லாம் பொண்ணா வர மாதிரி. அதுக்கு முன்னாடி வருஷம் இந்த தொடர்றதெல்லாம் பொண்ணா வருது வந்து ஸ்ரேயஸ் ஐயருக்கு நடந்தது. அவர் கொல்கத்தாக்கு T20 கப் அடிச்சு கொடுத்தாப்ல ஐபிஎல். அதுக்கப்புறம் அந்த வருஷம் ஃபுல்லாவே இரானி கப், துலீப் டிராஃபி, ரஞ்சி டிராஃபி, அப்புறம் சயீத் முஸ்டாக் அலி டிராஃபி எல்லாமே அவர் தான் ஜெயிச்சாப்ல. சோ அந்த மாதிரி இப்போ ரஜத்துக்கு அந்த மாதிரி நடக்குமா அப்படின்னு பொறுத்து தான் பார்க்கணும். அப்கமிங் நிறைய டொமஸ்டிக் டோர்னமெண்ட்ஸ் இருக்கு. லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச்.